அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 984142845 இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். அன்பானவர்களே, ரெவரண்ட் ஜி.கே. அவர்கள் கடந்த 26 வருடங்களாக பல தேசங்களுக்கு சென்று இயேசுவின் வல்லமையான ஊழியத்தை செய்து வருகிறார். கடந்த 8 வருடங்களாக மும்பை பட்டணத்தில் ஏர்போர்ட் அருகில் உள்ள ஜெரி மேரி என்ற இடத்தில் சபையை நடத்தி வருகிறார். இவர் பெதஸ்தா ஃபெலோஷிப் பவுண்டேஷன் என்ற பெயரில் ஊழியத்தை செய்து வருகிறார். மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு கட்டவிழ்க்கும் அபிஷேக ஆராதனை நடத்தி வருகிறார். இந்த ஆராதனையில் நடக்க முடியாதவர்கள், கேன்சர் வியாதி உள்ளவர்கள், பைத்தியக்காரர்கள், பிசாசின் பிடியில் உள்ளவர்கள் மற்றும் செய்வினை கட்டுகள் உள்ளவர்கள் பலர் விடுதலை பெற்று வருகிறார்கள். இந்த விசுவாச ஊழியத்திற்கு உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் எங்களை தாங்கி உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நமது போதகர் ரெவரண்ட் ஜி.கே. அவர்களின் தேவ செய்தியை பார்ப்போம். என்னை காக்கும் தெய்வமே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேர்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் இமேன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அநேகர்கள் தொலைபேசி மூலமாக என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தொலைபேசி ஜெபத்து மூலமாக கூட கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சங்கீதம் 84 அதிகாரம் 10வது வசனத்தின்படி சில வசனங்களை நாம் வாசித்து தியானித்து நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 84 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்தை குறித்து. தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது, அதை நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம கடந்து செல்லுகிறோம். சில வியாதியோடு கடந்து செல்லுகிறோம், சில பிரச்சனைகளோடு கடந்து செல்லுகிறோம், சில வேதனையோடு கடந்து செல்லுகிறோம். மனிதர்களால, சொந்த பந்தங்கள்னால, பல பிரச்சனையினால மனிதர்களால் கைவிடப்பட்டு கடன் பிரச்சனையோடு, வியாதியோடு, பாடுகள் உபத்திரங்களோடு கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் செல்லுகிறோம். நாம் அந்த இடத்துல கண்ணீர் வடித்து செபிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறார். ஆனால் ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது சங்கீதம் 93 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அது பரிசுத்தமான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பரிசுத்தமான இடம். கர்த்தருடைய ஆலயம் எப்படிப்பட்டது என்றால் அது பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்துல தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறார், தேவன் தங்கி இருக்கிறார். அந்த இடத்துல சென்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது நாமும் பரிசுத்தமாகிறோம். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 65 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை வண்ணமா சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறது ஒன்றே ஒன்று, ஜெபம். தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் எப்படிப்பட்டது என்றால் அது பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஜெபிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியே கடந்து வருகிறார். உன்னுடைய வியாதிகளை குணமாக்கும்படியே கடந்து வருகிறார். உங்களுடைய கட்டுகள் அவுக்கும்படியே கடந்து வருகிறார். இந்த தெய்வீக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் மனிதர்களால் கைவிடப்பட்டு, சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டு, பிரச்சனைகளோடு பல உபத்திரங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இந்த தேவ செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இங்கு ஆண்டவருடைய ஆலயத்திலே அநேக பேர்கள், நான் பம்பை பகுதியிலே நான் ஊழியத்தை செய்து வருகிறேன். ஏர்போர்ட் பகுதியில, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பகுதியில கர்த்தர் சொந்தமான ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அநேக புறஜாதிகள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொண்டு வருகிறார். எல்லா மாதம் மாச கடைசியில ஞாயிற்றுக்கிழமை சாகல் 6 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் ஒரு கட்டவுக்கும் அபிஷேக ஆராதனையை நாங்கள் நடத்தி வருகிறோம். அந்த கட்டவுக்கும் அபிஷேக ஆராதனையில ஆயிரக்கணக்கான வியாதீசர்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள். செய்வன கட்டுகளுக்கு இருக்கிற ஜனங்களை கொண்டு வருகிறார்கள். வியாதீசர்களை கொண்டு வருகிறார்கள். நடக்க முடியாதவர்களை கொண்டு வருகிறார்கள். கேன்சர் வியாதிகளை, பைத்தியம் பிடித்தவர்களை, பலவிதமான செய்வன கட்டுகளுக்குள் அகப்பட்டவர்களை அந்த ஆலயத்தில் கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஆலயத்திலே கொண்டு வந்து அந்த துதி ஆராதனை வேளையிலே நடக்க முடியாதவர்கள் நடந்து போகிறார்கள். பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எல்லா திங்கட்கிழமையும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய விடுதலையை உங்களுடைய கண்களால் பார்க்க முடியும். பிசாசுகள் எல்லாம் ஆடி அலக்களித்து போகிறது உங்களால் பார்க்க முடியும். அநேக ஜனங்கள் சாட்சி சொல்லுகிற நீங்கள் பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? அந்த ஆலயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த இடம் பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல தேவாவியான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2வது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 118 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து செபிக்கிறோம். ஏன்? அந்த இடம் பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்க, நம்முடைய பிரச்சனைகளை நீக்கி போட. 2வது இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம். அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் செல்லும் போது அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கடந்து சென்று நீங்கள் ஜெபித்து பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த இடத்துல செல்லும் போது விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து சென்று பாருங்க. நிச்சயம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கர்த்தருடைய ஆலயங்களுக்கு செல்லுகிறீர்கள். ஆலயங்களுக்கு செல்லும் போது நீங்கள் அந்த ஆலயத்திலே சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும் ஒன்று. 2வது ஆண்டவருடைய சமூகத்திலே மல்கியா 3ஆம் அதிகாரம் 7 10 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு தசோபாகத்தை குறித்தும் காணிக்கை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு செபித்து அற்புதங்களை பெற்றுக் கொள்றீங்க. கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய காரியங்களை நீங்க விட்டு விடுறீங்க. நீங்க தேவ சமூகத்தில் இந்த வேத வசனத்தும்படி நீங்கள் அந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 7 10 வரை வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கு தசோபாகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10ல் 1 பங்கை நீங்கள் கர்த்தருக்காக கொடுங்க.
ஆலயத்துல கொடுங்க, கர்த்தருடைய பணிகளுக்காக கொடுங்க. அந்த 10ல் 1 பங்கை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆலயத்துல பாருங்க, சமீபத்தில் 8 வருடங்கள் தான் ஆகிறது அந்த ஆலயத்தை நாங்கள் எடுத்து. நூற்றுக்கணக்கான குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். வருகிற எல்லா ஜனங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஏன்? அந்த தசோபாகத்திலும் காணிக்கையில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சமீபத்திலேயும் தூரத்திலும் வெளிநாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு வெளிநாடுகள் இருக்கிறவங்க 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா சம்பளங்கள் எடுக்கக்கூடிய அளவுல ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். தசோபாகத்திலும் காணிக்கையில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இங்கு யாத்திரா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும் போது அங்கு மோசேயை குறித்து பார்க்கிறோம். என் தேவனாய் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் சொல்லு, எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படியாக. பாருங்க, சொல்லுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது ஆண்டு சொல்லுகிறார், உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல வாங்க என்று சொல்லுகிறார். நீங்க ஆண்டவருடைய காரியங்களுக்காக செய்யும் போது நீங்கள் எதை செய்தாலும் உற்சாகமா செய்யுங்க, முழு இருதயத்தோடு செய்யுங்க. நீங்க செய்கிறது சந்தோஷமாக செய்யுங்க. நிச்சயம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்க போகிறது. இந்த தெய்வ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கடன் பிரச்சனைகளை நீங்கள் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர்கள் விசுவாசிக்கிறீர்கள்? அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து என் இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த வியாதியிலிருந்து என் இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க, நிச்சயம் என் இயேசு அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பீராக. தேவனே, ஆலயம் எப்படிப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த ஆலயத்துக்குள் கடவுளுக்கு பயந்து செல்லட்டும். ஆண்டவரே, அந்த இடத்துல ஆலயத்துக்குள் ஆண்டவர் உண்டு என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையோடு விசுவாசம் உள்ளவர்களாக செல்லட்டும். அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, 2வது நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஆலயம் ஆஸ்வாதத்தை கொடுக்கிற இடம் என்று பார்த்தோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய தோல்விகளை தேவன் நீக்கிப்படும்படி செபிக்கிற ஜெயத்தை கட்டளையிடுவீராக. வியாதிகள் சுகமாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம். ஆமென், ஆமென். எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம். எல்லா ஸ்நேக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் ஜி.கே. பெரியார் சாவல், இந்திரா நகர், நியர் அம்பேத்கர் மண்டல் அருகில், லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல், குர்லா ஆண்டரி ரோட், ஜெரிமேரி மேற்கு, மும்பை. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது மொபைல் நம்பர் 075069403559 09167370474.
மற்றும் 022-2859-0359. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9814-284556 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.